ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஏசி இன்ஸ்டாலேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போய்ட்டு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு ஏசி அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர்கிட்ட நம்ம இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாரு. 5 ஸ்டாரில் கொஞ்சம் யூனிட் லென்த் அதிகமாக இருக்கும்ல, அந்த யூனிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், நிறைய வீடியோ அதுலேயும் காட்டியிருப்பேன். இது வந்து 5 ஸ்டாரில் CU18 PKY 5XFன்னு வரும். அந்த XF எம்னு வரும், அந்த மாடல் இது அவுட்டோர் யூனிட் வந்து ரஸ்ட்டு ஃப்ரீ. உங்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இது அவுட்டோர் யூனிட் ரஸ்ட்டு ஃப்ரீயோடு வர்றது. மேக்ஸிமம் நம்ம ஷோரூமில் வாங்குகிற எல்லாமே ரஸ்ட்டு ஃப்ரீ தான் வரும். இது காரைக்குடி ஜேம்ஸ் அண்ட் கோல வாங்கியிருந்தாங்க கஸ்டமரு. நம்ம அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். அதே போல் நம்ம பேக்கிங் ஓப்பன் பண்ணையில் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி டேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று செக் பண்ணிக்கணும். இது நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன். சப்போஸ் அந்த டேப் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே போல் இந்த ஃபில்ட்ரு வந்து பிளேட்லேயே வந்துடும். இண்டோர் 2.5 ஃபில்ட்ரு வந்து அதிலே வந்துடும். 2 ஃபில்ட்ருமே வந்துடும். ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரு மட்டும் தான் வரும். ஷோரூமில் வாங்குறது மட்டும் தான் இந்த 2 ஃபில்ட்ரு வரும். ஃபில்ட்ரு நான் ஃபிக்ஸ் பண்ணுறதே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே 2.5 ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கஸ்டமர் சில டைம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒயரிங் அதே போல் நமக்கு இதில் இண்டோர் கனெக்ஷன் ஒயர் வராது. நம்ம இண்டோர் கனெக்ஷன் ஒயர் நம்ம தான் போட்டுக்கணும். இண்டோர் டு அவுட்டர் கம்யூனிகேஷன் ஒயர் கொடுத்துருவாங்க. 4 கோர் ஒயரு, 3 மீட்டர் காப்பர் பைப்பு இதிலே வந்துடும். இதில் இண்டோர் கனெக்ஷன் ஒயரு ப்ளஸ் அந்த டேப்பு ஸ்டாண்டு இதெல்லாம் செப்பரேட் தான். இதில் நம்ம 2.5 3 கோர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இப்போ வர ஏசி வந்து ஆம்சி கம்மினால நம்ம 1.5 போதுமானது. நமக்கு கம்யூனிகேஷன் ஒயர் 1.5 தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் நம்ம ஃப்ளக்சுவேஷன் இல்லை, நம்ம கரெக்டாக இருக்கணும், வோல்டேஜ் கரெக்டாக இருக்கணும் கரண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மட்டும் தான் நம்ம 2.5 யூஸ் பண்ணுறது. அதே போல் லோடு அதிகமாக எடுக்க போகும்போது உங்களுக்கு கம்மியான ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இண்டோர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்குவிட்டல் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒயரிங் எதுவும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஸ்பிட்லோடு வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் வராது. அதே போல் கோர் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கோர் கட்டிங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாலில் கரெக்டாக வராது. லைட்டாக நம்ம 6M60 நம்ம பிட்டு போட்டு நம்ம கோர் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக வரும், ஹோலும் கரெக்டாக இருக்கும். அதே போல் இன்டோர் டு அவுட்டோர் வெளியில் போகிற அந்த ஹோலை வந்து ஸ்லோப்பிங் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் மழை என்ன லீக்கேஜ் உள்ள மழை பெய்யும் போது உள்ளே வாட்ரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லோப்பிங் வைக்கும்போது 100% வராது. அதே போல் இண்டோர் நம்ம பிளேட் ஃபிக்ஸ் பண்ணையிலே ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பிளேட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணையில் மேலே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க டெக்னீஷியனு, அதாவது எனக்கு தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். மேலே உள்ள லாக் கரெக்டாக 3 லாக்குமே கரெக்டாக லாக் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணிங்க. கீழே 2 தான் வரும், அது லாக் ஆகிடும். இண்டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு அவுட்டோர் ஸ்டாண்டில் தான் வச்சேன். கஸ்டமர் சன் சைடுக்கு மேலே வைக்க வேணாம், ஸ்டாண்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே பேக் சைடு போய்ட்டு, இது பேனாசோனிக் ஸ்டாண்டு நம்ம கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்க. அது கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு போல்ட்டு நட்டு, யூனிட்டோட போல்ட்டு நட்டு, ஃபாஸ்ட்னர் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. ஃபாஸ்ட்னர் மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்டாண்டுக்கு 3 ஃபாஸ்ட்னர் யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில இடத்துல வாளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டு நிற்காது. அப்புறம் யூனிட் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், அப்புறம் நம்ம இறக்க முடியாது. அதே போல் இது நம்ம மேக்ஸிமம் காட்டன் டேப் தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர் கேட்குற இடத்துல மட்டும் தான் நம்ம ஒயிட் டேப் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் டேப்பும் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம டேப் அடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. அதே போல் கண்டென்சேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மேக்ஸிமம் ஒயிட் டேப்பு இல்லை காட்டன் டேப்பை யூஸ் பண்ணிடுங்க. அதே போல் இன்னரில் பைப் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் காட்டன் டேப் கண்டிப்பாக கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். பேக் சைடு இந்த சன் சைடுக்கு மேலே நம்ம அப்படியே ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டோர் விண்டோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். அதே போல் நம்ம ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது லெக் டு லெக் சைஸ் மட்டும் அளந்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஷ்டம். பேனாசோனிக்லேயே ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த இதுக்கு வந்து 22.5 mm லெக் டு லெக் சைஸ் வரும். அதே போல் சிலதுக்கு வந்து 20 வரும், சிலதுக்கு வந்து 19 வரும். அவுட்டோர் பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப் லைன் கனெக்ட் பண்ணோம். பைப் லைன் மேக்ஸிமம் நம்ம இண்டோர்லேருந்து வர்றது வந்து யூட்ராப் பண்ணி தான் நம்ம எடுப்போம். பண்ணிட்டு போட்டு எடுக்கிறது எதுக்கான ஃபியூச்சரில் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு. காப்பர் பைப்பு இண்டோர் யூனிட் வந்து டேமேஜ் ஆகாமல், இண்டோர்லேருந்து வர பைப் லைன் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம அப்படி ஈட்ராப் போடுறது. அதே போல் உங்களுக்கு காயில் ஆயில் செக் ஆகாது.
அதே போல் இண்டோரில் வந்து உங்களுக்கு இண்டோர் டு அவுட்டர் அந்த காப்பர் பைப் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பைப்பில் இந்த ஃப்ளாரிங் பண்ணியே வந்துடும். ஃப்ளாரிங்கை செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. சப்போஸ் சில டைம் நீங்கள் செக் பண்ணாமல் ஃப்ளாரிங் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில டைம் கேஸ் லீக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடி நம்ம கேஸ் நம்மளே ஏற்றுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ளாரிங் சப்போஸ் சரியில்லை அப்படின்னா நம்ம ஃப்ளாரிங் கட் பண்ணிவிட்டு ஃப்ளாரிங் பண்ணிவிடுங்க. இண்டோர் ஒயரிங் அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஒயரிங் வந்து இண்டோரில் என்ன ஒயரிங் கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே போல் அவுட்டோர்லேயும் கரெக்டாக கொடுத்துருங்க. மாற்றி ஒயரிங் கொடுத்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் எரர் வரும். பேனாசோனிக்கில் H11 வரும். இதில் 4 கோர் ஒயரு ஃபேஸு நியூட்ரல் எர்த்து இதை நம்ம யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் கம்யூனிகேஷன் எக்ஸ்ட்ரா வரும். இன்வெர்ட்டர் மாடலுக்கு மட்டும் நார்மலுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து மட்டும் தான் வரும். பேக் சைடு அப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் சைடு மேக்ஸிமம் ஒயிட் சிமெண்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட போய்ட்டு இண்டோர் ஆன் பண்ணி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது ஸ்மார்ட்டில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நான் மிராய் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒய்ஃபை கூட பேர் பண்ணலாம். பேர் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இண்டோர் ஆன் பண்ணி காட்டிட்டு பேக் சைடு அப்படியே அவுட்டோரு அதே போல் பேக் சைடு பேக் டு பேக் தான் இது. பேக் சைடும் அவுட்டோர் இருக்குது. நம்ம இண்டோர் அவுட்டோர் ரெண்டுமே செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க. சில டைம் நான் கால் எடுக்க முடியாத இடத்துல எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.